கண்மணிக்கும் அன்புக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து நல்லபடி நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தராங்க. அதன்படி கண்மணி அன்பு வந்து தங்களோட வாழ்க்கையை தொடங்குறதுக்காக ரூமுக்கு போயிட்டு கண்மணி வந்து பால் எடுத்துகிட்டு வராங்க. அன்பு குடிக்கிறாரு. அடுத்து வந்து அன்பும் கண்மணி வந்து ஒன்றா இணைகிறாங்க. கண்மணி அன்பு வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறது வந்து மயூரும் சேத்தும் பார்த்து பயங்கரமாக பொறாமப்படுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வெளியில் பார்க்கக்கூடாது தான் இந்த வீட்டை விட்டு போயிட்டா போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. இந்த கண்மணி இப்படி பண்ணுறாளே, அன்பு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கான், நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி 2 பேரும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, ஆனால் அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் இப்போ தானே நடக்குது அப்படின்றாங்க ஸ்வேதா. அதுவும் கரெக்டு தான், ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமை நம்ம இல்லை, இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு வயிறாக எரியுது. ஏன் உங்களுக்கு வயிறு எரியுதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உங்கள் கூட அண்ணன் இல்லைல்ல அதனால தானே அப்படின்னோடனே ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. உனக்கு வயிறு எரியுது எதுக்காக, வேறு எதுக்கு, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளும் இவங்க இந்த மாதிரி ரொமான்ஸாக இருக்காங்களே அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா வந்து வரதை பார்த்துட்டு பாட்டி வந்து ஏன் 2 பேரும் ஒன்றா வரீங்க, ஏன் அன்பு இன்னும் நீ வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேலைக்கு போக தான் போகிறேன், ஆனால் கண்மணியோட தான் போவேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம், கண்மணியோட போகிறேன், கண்மணியோட போகிறேன். கண்மணி எதுக்காக, அங்கே வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது, ஏன் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு ஆளாக இல்லை, என் பொண்டாட்டி தான் வீட்டு வேலை பார்க்கணுமா என்ன, என் பொண்டாட்டி இந்த வீட்டோட சர்வெண்ட் கிடையாது பாட்டி அப்படின்றாங்க. அதை கேட்டு பாட்டி டென்ஷன் ஆகிறேன். அவள் வந்து என்ன பண்ண போகிறா, அவளுக்கு சமையலை பற்றி நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் நான் வந்து தனியாக எதுவும் பண்ண போகிறதில்ல, எல்லாமே நாங்கள் போய் சேர்ந்து பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம், அதனால தான் வரேன், நீ வா கண்மணி நம்ம போகலாம் அப்படின்னு. பாட்டி வந்து செம்ம டென்ஷன் ஆகிற. பார்த்திங்களாமா உங்ககிட்ட எந்த பர்மிஷன் வாங்காமல் எப்படி கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன்டா அவரை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பையன் சொன்னோன்னே. அடுத்து வந்து இங்கே கண்மணி வந்து அன்பு வந்து 2 பேரும் ஒன்றா வரதை வெண்ணா பார்த்துடுறாங்க ஆஃபீஸில். இவன் இன்னமும் இங்கேயா இருக்கா, இந்த உனக்கு என்னடி இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க வெண்ணிலா. அதுதான் நான் கேட்கணும், உனக்கு என்ன இங்கே வேலை, நீ இன்னும் இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, நான் வீட்டை விட்டு தான் வெளியே வந்தேன், ஆஃபீஸில் நான் ஒன்றும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன், ஏன்னா பாட்டி என்னை எப்போவுமே விட மாட்டாங்க, எனக்கு இருக்க ஒர்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஏன் கண்மணி இந்த மாதிரி ஆளுங்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இவங்க எவ்வளோ நாள் வந்து பாட்டி கூட வந்து இவங்க பேச்சு கேட்குறாங்கன்னு பார்க்குறேன் நானும், பாட்டிக்கு ஒரு நாள் இவங்களை பற்றி உண்மை தெரியும்ல, அப்போ இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு. ஏன் அன்பு நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லாமல் எதிர தானே சொல்லிகிட்ருக்கேன், கண்மணி இவங்ககிட்ட பேசுறதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் இல்லை, எப்படியாவது போய் தொலைட்டோம், நம்மளுக்கு என்ன வந்து நம்ம வேலை இருக்க, வா கண்மணி இப்போ. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அதை பார்த்து வெளில செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. வீட்டில் தான் இவன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டா, வீட்டை விட்டு இங்கேயும் வந்துட்டாலே, இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி எனக்கு எல்லாம் தெரியும், கண்மணி தானே, அவன் எவ்வளோ சொன்னும் கேட்க மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி போகட்டும், ஏதாவது ஒன்று சொல்லி அந்த கண்மணியை அனுப்பிச்சிடுவோம், கவலைப்படாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, கண்மணி இங்கே இருக்கக்கூடாது, அதுக்கு எதாவது பண்ணியே தீரணும், இந்த கண்மணிக்கு ஏதாவது ஒரு குறைச்சல் கொடுத்தா கண்டிப்பாக இங்கேருந்து போயிடுவாள், அதுக்கு ஏதாவது நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்றாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து உள்ள வேலையாக இருக்கப்போ அன்பு வந்து கண்மணி நீ என் கூட இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எல்லாத்துலேயும் எனக்கு சரிசமமா என் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இதை நான் எதிர்பார்க்கவே பார்க்கல கண்மணி, அந்த வெண்ணாவோட முகம் போன போக்க பார்த்தல அப்படின்னோடனே. ஆமாம் ஆமாம், அவளை எதுக்காக ஒன்றும் இங்கே வச்சுருக்காங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல, இங்கேருந்து அவளை அனுப்பவே முடியாது அன்பு அப்படின்னோடனே. பாட்டி ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால தான் அவளை அனுப்ப முடியல, ஆனால் கூடிய சீக்கிரம் எதையாவது ஒன்று பண்ணி அவளை இங்கேருந்து அனுப்பிச்சி விட்றேன், நீ கவலைப்படாத கண்மணி அப்படின்றாங்க. அடுத்து வந்து கண்மணி அன்பு வந்து வேலையை செஞ்சுட்ருக்காங்க. அதை பார்த்து வெண்டாக்க பொறாமல் தாங்க முடியல. அவங்க 2 பேரும் ஒன்றா அரட்டடிச்சிட்டு சந்தோஷமாக டீ காஃபி சாப்பிட்டுட்டு 2 பேரும் சாப்பாடை ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து வெண்ணிலாவுக்கு இன்னும் வயிறாக ஏறிது. விடமாட்டேன், நீ நான் வாழ்கிற வாழ்க்கையை, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்கிறல்ல, கூடி சீக்கிரம் ஒன்று அடித்து தூக்குறேன்டி, இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருந்தால் தானே நீ அன்பு கூட சந்தோஷமாக இருக்க முடியும், அதுக்கு அவனுக்கு வைக்கிறேன்டி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பார்த்துட்டு கண்மணி முறைச்சிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ரொம்ப வந்து போட்டு இதெல்லாம் பண்ணிக்க வேண்டாம், இதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. சரி கண்மணி, இந்த ஐடியாஸ்லாம் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன், நம்ம போய் இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பிடலாம், எதுக்கு அப்படின்னோடனே. வேற எங்கே வெளியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் கண்மணி, டின்னர்லாம் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னோடனே. இங்கே பாட்டி வந்து என்ன அன்பு எல்லாம் முடிச்சுட்டாச்சா, இந்த வேலைலாம் இருக்கா பாட்டி, இப்போ நாங்கள் வெளியே போகிறோம் பாட்டி. வெளியே போகிறீங்களா, ஆமாம் பாட்டி, நாங்கள் டின்னருக்கு வெளியே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம், நான் புக்கிங் பண்ணிட்டேன், யார் கேட்டு அன்பு இதெல்லாம் பண்ணுறேன், யாரை கேட்கணும் பாட்டி, ஏன் பொண்டாட்டி நான் கொண்டு போகிறதுக்கு யாரோட பர்மிஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டென்ஷன் ஆகிடுறாங்க. இதை பார்த்து பாட்டி வெண்ணிலாவும் இதை பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க.